ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு சார்பாக நம்ம சிஎம் அவர்கள் வந்து இன்றைக்கி ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க. அதிரடி ஸ்பீச் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் பார்த்தேன். சரி, அப்படி என்ன தான் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நினச்சேன். அதையே வேஸ்ட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வீடியோ எடுத்துடலாம். இந்த மாதிரி வீடியோ எடுத்து அது ஒரு கண்டென்ட்டாகவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணலான்னு ஆரம்பித்தேன். கோட்டையை தம்ப்நெயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோட்டையை அதிர வைத்த சிஎம் விஜயின் பேச்சு. பேராதரவையும் பெற்று மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கும் மாண்பு. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாரு. விஜய் வந்து என்ட்ரி ஆகிறாரு. ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசை ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஷர்ட் வந்து எப்பவும் போல் பிளாக் ஷர்ட், உள்ள வந்து ஒயிட் ஷர்ட், அடுத்து வந்து பேட்ச் குத்திருக்கிறாரு, லூயி விட்டான் பெல்ட் போட்டிருக்கிறாரு. அடுத்து வந்து ஃபேண்ட் வந்து அந்த காலத்தில் மாதிரி கொஞ்சம் அந்த போக்கெரி எந்த படம் கில்லி அது மாதிரி பூட் கட் பேண்ட்டு, பென்சில் ஃபிட் பேண்ட்டு போட்டால் ஒன்றா நல்லாயிருக்கு. இதுவும் கொஞ்சம் கெத்தாக தான் இருக்குது. இது கேங்ஸ்டர் எப்படி சொல்கிறது, ஸ்கார்ஃபேஸில் வர்ற மாதிரி கொஞ்சம் பழைய காலத்து கோட் சூட்டு மாதிரி இருக்குது, 80s அது மாதிரி. ஆனால் நல்லா அதுதானே இப்போ ட்ரெண்டு, நல்ல லுக்காக தான் இருக்குது. துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. Jai Hind. School disperse. இது அந்த போலீஸ் இதெல்லாம் அந்த இது மரியாதை செலுத்துறவங்க பண்றாங்க. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது. இந்த சுதந்திர தின நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். ஸ்பீச் ஆரம்பிக்க போறாங்க. நம்ம எல்லா நாள் இதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொடி போஸ்டர் செம்ம ஹைட்டாக இருக்குது. அதில் ஏரியெல்லாம் நிற்கலாம் போல். அந்த இதில் ரிங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதி அரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற தியாகிகள்,
தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், நல்லா தான் இருக்கும். டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்துல கோட்டையில கொடியேற்றுறத பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், கைஸ் சிஎம் இருக்கிறாரு. இப்போ ஒரு க்ளீன் சேவ் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். தாடி வெள்ளை தாடியெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்மளாம் பாருங்கள் க்ளீன் சேவ் பண்ணிடுவோம். அது மாதிரி க்ளீன் சேவ் பண்ணி லைட்டாக அந்த ட்ரிம் பண்ணிவிட்டு இதை வச்சா ஆள் நல்லா தான் இருப்பாப்புல. க்ளீன் சேவ் பண்ணால் நம்ம ஸ்கூல்லையெல்லாம் போனால் 12th காலேஜில் கூட க்ளீன் சேவ் பண்ணிட்டு வாடான்ட்டு துரத்தி விட்ருவாங்க. இப்போ பாருங்கள் சிஎம் பாருங்கள் தாடி வச்சுருக்கிறாரு, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. க்ளீன் சேவ் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் நாளை மேலிருந்து சிஎம் சாரை. இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், டச் பாயிண்ட போட்டார், மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் நான் உண்மை சொல்லிடுறேன். நான் வந்து இது வரைக்கும் விஜய் அவர்கள் பேசின ஃபுல் ஸ்பீச் எந்த ஸ்பீச்சுமே கேட்டதில்லை. அந்த ஷார்ட்ஸு அந்த இதை மட்டும்தான் பார்த்துருக்குறேன். எந்த ஸ்பீச்சுமே இது வரைக்கும் கேட்டதில்லை. அந்த ஷார்ட்ஸில் வர்றது ஒரு பேசுகிறதா கேட்டுக்கிறேன். படம் போட்டால் பார்ப்பேன். பெரிய உண்மையை சொல்லிடணும் இல்லை, பெரிய ஃபேனும் இல்லை. நம்ம ஜென்ரல் ஒப்பீனியன் தான் கொடுக்குறோம். படம் நல்ல படம்னா பார்ப்பேன். கில்லி படம் எல்லாம் பிடிக்கும், துப்பாக்கி படம் பிடிக்கும். நான் வந்து ஒரு பொதுவான ஜென்ரல் ஆடியன்ஸ், அதனால வந்து உண்மையை ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு படிப்படியா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து, ஊழலிருந்து காப்பாத்துறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில இங்க மேல ஏறி வந்து வருஷ பழமையான கோட்டைங்களா? ஆமாங்க, சென்னையில் இருக்கிற அந்த ஜெயிண்ட் சார்ஜ் கோட்டை வந்து 379 வரைக்கும் பழமையானதான். இதுதாங்க வெள்ளைக்காரன் என்னதான் நம்ம ஆட்சி செய்யலாம்னு அவன் கட்டி இருக்கிற பில்டிங்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு. இப்போ கட்டுற பில்டிங்கு, ஹவுசிங் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்ச நாள் இடிஞ்சு விழுகுது, போக போக பஸ்ஸோட இடிஞ்சு விழுகுதுங்க. அவன் தாங்க உண்மையாலுமே இன்ஜினியர். அப்போ சிமெண்ட்டு கூட இருந்திருக்காதுங்களேங்களா? 300 வருஷம்னா பார்த்துங்க. ஒரு 1700, ஆமாங்க 1700 அந்த ரேஞ்சிலே கோட்டையை கட்டி போட்டாங்க. இந்த 80வது சுதந்திர தின நாள்ல நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏத்தி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும்
ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இளம் சிங்கப்படை தோழர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையா வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி அடிப்படையில ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொதுவாழ் ஒன்று விஷயம், இப்போ பெண்களை பற்றி பேசினார், போதை கலாச்சாரத்தை பற்றி பேசினார். எனக்கு இந்த டைம் நல்லா ஆஸ்பீசியஸான டே. இதை வந்து குத்த சொல்ல, இதை வந்து நம்ம எடுத்து கூறணும் இல்லையா மக்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமுதங்கன் பையனை வந்து போதை எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த பையனை அடித்தே கொண்டு போட்டாங்க. படிக்க வந்த பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அது என்ன காரணம்னு ஒழுங்காக இது பண்ணி காலேஜுக்கு இந்த கஞ்சா இதெல்லாம் காலி பண்ணணும். அதே மாதிரி பையனை கெத்துன்னு சுற்றி தெரியறவங்களாம் இனிமேல் இருக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். க்ளோஸ் பண்ண மட்டும் தக்க தண்டனை அளித்து இனிமேல் இப்படி பண்ணால் இப்படி ஒரு நிலைமை ஆகுமா அப்படின்னு பயக்கணும். பண்ணுறவனும் பண்ணக்கூடாது, அப்படி பயக்கணும். அடுத்து வந்து இன்னொரு விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்புனா சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. எங்கேயோ குளித்தலையில் ஒரு 5 வயசு 4 to 5 வயசு பொண்ணை வந்து ஒரு 34-31 வயசு உள்ளவன் வந்து ரேப் பண்ணி அவங்க பாட்டி அருவாலையை வெட்டி அவனை கொண்டு போய் இதில் பண்ணி விட்டுருக்குறாங்க. இத்தனைக்கும் அவன் வந்து தெரிஞ்சவன் தான் அந்த பாப்பாவுக்கு. அவனே இப்படி இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டு பண்ணி அதை நினச்சாலே வெறுப்பாகுது. அதுக்கெல்லாம் ப்ராப்பரான தண்டனை கொண்டு வரணும். அந்த மாதிரி தப்பு பண்ணுறவனுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டில் மாதிரி கேஸ்டேஷன் பண்ணி விட்டுறணும். தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஒழுங்காக பண்ணணும். அதுலேயே கேஸ்டேஷன்லேயே 2 வகைப்பான கேஸ்டேஷன், ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு அவன் உன்னை அந்த மாதிரி சிந்தனையே வராத அளவுக்கு பண்ணி விட்ற மாதிரி ரொம்ப உச்சகட்ட தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னா அதை கட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கோரிக்கை வச்சுக்கிறேன். இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக கேஸ் போட்டு வாதாடி அந்த இதை வந்து பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி இந்த தண்டனை வந்துச்சுன்னா பயந்துக்கிட்டே பாதி பேர் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு அந்த பயத்திலேயே அந்த மாதிரி தப்பை வந்து பண்ணக்கூடாது. கேஸ்ட்ரேஷனு அந்த காலத்துலையெல்லாம் டான்ஜோ படத்துலையெல்லாம் பார்ப்பீங்க. கேஸ்ட்ரேஷன்னா இரும்பு தலையெல்லாம் கட்டி தொங்க விட்டு இரும்பு ராடை காய்ச்சி அது என்னென்னா இது பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுறது கருத்தடை மாதிரி ராடை காய வச்சு வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொசுங்கி போயிடும் அடியில். அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணமே வராது. அந்த மாதிரி ப்ராப்பரான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து கேஸ் போட்டு வாதாடி அந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு ப்ராப்பரான தண்டனை கொடுக்கணும்னு இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அது பார்க்குறதுனால நமக்கும் கஷ்டமாக சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாங்க. இப்போ அம்மா உணவை வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா ஏரியாவிலுமே ஓரளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் 1-2 அம்மா உணவை வந்து இந்த ஒட்டஞ்சத்திரம் அம்மா உணவும் கூட இப்போ பார்த்தா நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணுறாங்களாட்டு இருக்குது. பரவாயில்ல. அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி காலை உணவு திட்டம் அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு வந்து இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாசத்துல விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய்
$5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் அந்த 5300 அந்த சம்திங் கோடி வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து தள்ளுபடியும் கூட பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். அதை வந்து நல்ல இன்னும் ப்ரொடக்டிவான என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக R&D இன்னும் வந்து பெட்ரு பயிர் இல்லை வந்து கோல்டு செயின் ஸ்டோரேஜு மதிப்பு பிராண்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கான ஏதாச்சும் இது பண்ணியிருக்கலாம். தள்ளுபடின்னு எல்லா பீரியட்லையும் தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்புறம் யாருமே டெவலப் ஆக முடியாது. புதுசாக R&D புது விதையான வித்துக்கள், ப்ராப்பரான கிராப்பிங் சிஸ்டம், அந்த கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸுக்கு இதுக்கெல்லாம் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த 5000 கோடி. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டேன், நானும் விவசாயி தான், நானும் இந்த இதில் பெனிஃபிட் தான் பண்ணியிருக்கிறேன். அது எதுக்கு பாதியாக தள்ளுபடி வந்துட்டு ஒரு சைடு மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க, உங்களுக்கு முழுசாக பண்ணுங்கன்ட்டு போராட்டம்லாம் அந்த பண்ணி சீன் போட்டிருக்கிறாங்க. மொத்தமாகவே தள்ளுபடி பண்ணாதீங்க, எதுக்கு தள்ளுபடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதை வந்து நல்லா இன்னும் வந்து R&D கோல்டு ஸ்டெயின் ஸ்டோரேஜ் இதில் எல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ 34.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டாஸ்மார்க்குக்காக வந்து கடை 3 நாள் 700 ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 700 கடைக்கிட்ட 3 நாள் சொல்கிறாங்க. அது 3 நாள் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. அங்கங்கே குடிச்சிட்டு வந்து பாட்டில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறதுல வந்து எந்த தப்புமே இல்லை. அதுவும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டு காலத்திலேருந்து இருக்குது. கிமு ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து மதுபானம் இருக்குது. ஆனால் வந்து பப்ளிக் பிளேஸில் குடிக்கிறது, ரோட்டோரத்தில் உட்காந்து குடிக்கிறது, அங்கங்கே ஒதுங்கி உட்காந்து குடிக்கிறது, தோட்டத்துக்குள்ளே உட்காந்து குடிக்கிறதா இல்லைன்னா பாட்டில் அங்கேயே போட்டு போகிறது, அதுக்கு தான் கண்டிஷனாக ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். என்னை கேட்டால் பப்ளிக் பிளேஸில் குடிக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதா ஆக்ஷன் குடிங்க. ஆனால் வந்து டீசெண்டாக. அப்புறம் வந்து பப்ளிக் டாய்லெட்டில் குடிச்சிட்டு பாட்டில் போட்டு விடுறது, இதுக்கு தான் ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கும் அந்த கடையை கம்மி பண்ணதுக்கு இதுக்கும் சம்மதம் இல்லை. கடை வந்து சில பஸ் ஸ்டாண்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னும் சில கடைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதையும் ப்ராப்பரான இடத்துல குடிச்சிட்டு எவனுமே ரோட்டில் கிடக்கூடாது, குடிச்சிட்டு பாட்டில் எங்கேயும் போடக்கூடாது. அதுக்காக தான் சட்டம் இதுக்கு கொண்டு வரணும். ஓகே, கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29-30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கிறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவா அன்பா நடத்தணும்னு சொல்லி இருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது. கோரிக்கைகளை நல்லபடியா ஆராய்ஞ்சு சரியான வழியில தீர்வை தர சொல்லி இருக்கிறோம்.
சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமா மட்டும் இல்லாம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமா இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு, எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்க அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதுல ஒரு சிலதை மட்டும் இங்க நான் படிக்கிறேன். ஒண்ணு, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. யாருக்கு இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும். பார்த்துக்குங்க, யாராக இருந்தாலும் உங்கள் ஆளுகளே இருந்தாலும் கரப்ஷன் ஏதாச்சும் கேள்விப்பட்டோன்னா உடனே ஆக்ஷன் எடுத்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜெயிப்பீங்க. அதை தான் மக்களும் விரும்புவாங்க. அதையே சொல்லிடுறேன். அதிகார துஷ்பிரயோகம் யாரும் பண்ணிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பார்ப்போம். And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption free. இன்னைக்கு கரப்ஷன் ஃப்ரீ இந்த விழாவில் பரிசு வாங்க போற, பாராட்டுகளை வாங்க போற, கேரளாவை சொல்றாங்க நிறைய பேர், விருதுகளை வாங்க போற அனைவருக்கும், யாராச்சும் கரப்ஷனுக்காக அமௌண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா சும்மா கமெண்ட் மட்டும் கொடுங்க, எவ்வளோ எப்படி கொடுத்துருந்தீங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கண்ணியமாக நடத்துகிறாங்களா, நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களை யாராச்சும் நடத்தலை, கண்ணியமாக நடத்தலை, இன்கேஸ்
பஸ்ஸுலேயோ கவர்மெண்ட் பஸ்ஸில் போவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவீங்க, ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, இல்லை வந்து ரெவன்யூ இன்சூரன்ஸ் பத்திர ஆஃபீஸ் விஓ ஆஃபீஸ் போவீங்க. எங்கேயாச்சும் அப்படி ரீசெண்டாக இப்போ இந்த 3 மாதத்தில் நடத்துனாங்களா இல்லை அதுக்கு முதல் அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அன்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் லஞ்சம் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி கொடுத்தேன் கொடுக்கல நல்ல ஆஃபீஸர் இருந்தாங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கெட்டவங்களே மட்டும் மென்ஷன், நல்லவங்களும் இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்ஷன் பண்ணுங்கள். இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும், காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஓகே, இந்த ஸ்பீச்சை பற்றி நல்லா அதிர்ந்த அதிர்ந்த ஸ்பீச்சை போட்டாங்க. நார்மலான ஸ்பீச்சு, நல்ல ஸ்பீச்சு தான், நார்மலான ஸ்பீச்சு. இந்த மாதிரி புதுசாக செயல் திட்டம், கரப்ஷன் ஃப்ரீ தான் எங்களோட ஒரே முக்கியமான கொள்கை, பிறப்புறுப்பும் எல்லா உயிருக்கும் இப்போ தான் இதுன்னு போட்டேன். இந்த தடவை பெருசாக கிரிஞ்செல்லாம் பெருசாக பண்ணல, நார்மலாக தான் பேசினார். எனக்கு ஜென்சின்னு சொல்கிறப்ப தான் கொஞ்சம் கிரிஞ்சாக ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்து மற்றபடியெல்லாம் எல்லாமே ஓகே, நார்மலாக தான் பேசுனார். ரொம்ப அதிர்ற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக பேசல, நார்மலாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் ஆள் பேசினாப்புல. என்னோடய கோரிக்கை என்னென்னா, க்ளீன் சேவ் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். எங்களெல்லாம் ஸ்கூலில் காலேஜிலலாம் க்ளீன் சேவ் பண்ணுங்கிறாங்க. இப்போ சிஎம்ஐ க்ளீன் சேவ் பண்ணுற மாதிரிறாரு, அது முதல் யாராச்சும் கேளுங்க. மற்றபடி எல்லாமே ஓகே. அந்த மாதிரி கவர்மெண்ட்டு எல்லாத்தையுமே இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும். கரப்ஷன் ஃப்ரீ நடந்தாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து போயிடும். அதனால் வந்து தமிழ்நாடை வந்து 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கும் ஆல் த பெஸ்ட். அதுவும் மாறினா நல்லா தான் இருக்கும். அதனால் வந்து ஓவரால் ஸ்பீச் வந்து என்ன ரேட்டிங் என்ன கொடுக்கலாம்னா, நார்மலாக தான் பேசுகிறேன், ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசலை, ரொம்ப இதாக டீசெண்டாக பேசி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி எதிர்க்கட்சியை போகிற போக்கில் ஒரு குத்திட்டாரு. மக்கள் சப்போர்ட் வேணும்னு கேட்டிருக்கிறாரு. எல்லாமே ஓகே. எனக்கு அந்த ஸ்பீச் வந்து டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப கிரிஞ்சு. சில ஸ்பீச்செல்லாம் இந்த ஸ்பீச்செல்லாம் அப்போ கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் பார்த்துருப்பேன். எப்போ பேசின ஸ்பீச்சுன்னா, அந்த பிரச்சாரத்தில் பேசின ஸ்பீச்செல்லாம் எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக ஃபீல் ஆகும். பட் இது ஓகே. இதுக்கு வந்து ஓவரால் ரேட்டிங் வந்து ஒரு 4 கொடுக்கலாம், 4 கொடுத்துடலாம். ஓகே, இதில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதனால் வந்து ஓகே தான். உங்களோட ஒப்பீனியன் இல்லை அவர் சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் லஞ்சம் கொடுத்துருந்தேன், மக்களை வந்து கண்ணியமாக நடத்தாமல் விட்டாங்க, கண்ணியமாக நடத்தினாங்க, ரெண்டையுமே நல்லது கெட்டது ரெண்டையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ரியாக்ஷன் வீடியோ வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறோம். எப்படி வந்துச்சுன்னு தெரில, பெருசாக ரியாக்ட் பண்ணல. செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.